Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. கொதிக்கிற பாலில் வெல்லம் சேர்த்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அட இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு நினைப்பீங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு பால் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா கொதித்து வரது வரையும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் நல்லா கொதித்து வந்துட்டு, இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நமக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் 1 கப் வரை கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது நல்லா இடிச்சிட்டு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நம்ம எடுத்துருக்கிற வெல்லத்தில் தூசி கல்லெலாம் இல்லாத சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கண்டினியூவாக கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். வெல்லம் சேர்த்ததுமே பால் திரிஞ்சு அந்த பன்னீரெல்லாம் நமக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நமக்கு வெல்லம்லாம் கரையாமல் இருக்குது. நம்ம இதை கண்டினியூவாக இது போல் கலந்து எடுக்கும்போது வெல்லம்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெல்லம்லாம் நமக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துட்டு, இப்போ இது கொஞ்சம் கூட கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா துருவின தேங்காவை மிக்சியில் பிளெண்ட் மோடில் ஒருக்கா அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுக்கணும். எண்ணெய்லாம் சேர்க்காமல் வறுக்கணும். நமக்கு கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகி வரக்கூடாது. நல்லா அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா நம்ம சேர்த்துருந்த தேங்காவை நல்லா இது போல் கலந்து எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும், அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இது நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒருக்கா கூட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல பால் பொடி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்டினியூவாக கலந்து எடுக்கணும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இவ்வளோ நாள் நம்ம செய்யாமல் விட்டோமேனு கண்டிப்பாக நினைப்பீங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே கொஞ்சமாக குங்குமப்பூவை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 பிஞ்சு போல் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு வராது. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நெய் இந்த ரெசிபிக்கு 1 டீஸ்பூன் இருந்தாலே போதும். அதுவும் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். சிம் மீடியம்னு மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து எடுக்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடியாகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர் பேப்பர் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ட்ரேக்கு பதிலாக பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு சூடு இருக்கும்போதே இது வந்து லட்டு மாதிரி பிடிச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா பேடா ஷேப்பில் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை செய்யாமல் விட்டோமேனு கண்டிப்பாக நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வெரைட்டியான தீபாவளி ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.